வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் கல்லூரியில் பணிபுரியும் டாக்டர் பாலச்சந்தர், நரம்பியல் நிபுணர் அவர்களை சந்தித்து முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான வழிமுறைகள், தீர்வுகள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நரம்பியல் சம்பந்தமான நோய்கள், முதியோர்களுக்கு பொதுவா ஏற்படக்கூடிய நோய்கள் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பாலச்சந்திரன். நான் ஒரு நியூராலஜிஸ்ட், அதாவது மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பார்க்கிற நிபுணர். நான் இப்போ மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ்ல நியூராலஜிஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வயது முதியும் போது சுகர் மற்றும் பிரஷர், இதனால நரம்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது? முக்கியமா வயதானவர்களுக்கு எந்த மாதிரியான நரம்பு சம்பந்தமான வியாதிகள்லாம் வருதுங்க சார்? பொதுவா நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூளை இருக்கு. மூளையில இருந்து முதுகு தண்டு இருக்கு. முதுகு தண்டுல இருந்து கை, கால் மற்றும் வயிற்றுக்கு, இடுப்புக்கு வர நிறைய நரம்புகள் இருக்கு. இந்த மூளையிலயோ இல்ல முதுகு தண்டுலயோ இல்ல மூளையில இருந்து வர நரம்புலயோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா பலவிதப்பட்ட நரம்பியல் ரிலேட்டட் நோய்கள் வரலாம். வயதானவர்களுக்கு பிபி, சுகர்னால காமனா அதிகமாச்சுனாக்கா ஸ்ட்ரோக், பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பக்கவாதம் வரலாம். இது ரொம்ப காமனானது. இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வேற என்னென்ன ப்ராப்ளம் வரலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, வயதாகிறதுனால மூளை சுருங்கி போறதுனால நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் வரலாம். நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம்னாக்கா காமனா பாத்தீங்கன்னாக்கா பார்க்கின்சன் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன்றது ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி நோய், அதுவும் வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா மறதி ரிலேட்டட் வியாதிகள், எக்ஸாம்பிள்ஸ் உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா அல்சீமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சீமர்ஸ் டிசீஸ் வரலாம். அண்ட் தென் மற்ற வேறு வகையான மறதி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வயதானவர்களுக்கு காமனா வரலாம். இது ரொம்ப காமனா நம்ம சொசைட்டில, பாப்புலேஷன்ல வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். அது நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் அப்படின்றது பெரிய ஆபத்தான நோயா முதியோர்கள் இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு பக்கவாத நோய் வருது. இதுல நிறைய விதமான பக்கவாத நோயாளிகள் நாங்க பாக்குறோம். வித்தியாசமான பலவிதமான பக்கவாதம் இருக்கே, அதுக்கான காரணங்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா பக்கவாதம், அதாவது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மெயினா ரெண்டு ரீசன்னால வரலாம். நம்ம மூளையில இருக்க நரம்புகள், நியூரன்லாம் நல்லா நார்மலா செயல்படணும். நல்ல ரத்த ஓட்டங்கள் தேவை. அப்பதான் மூளையில இருக்க நரம்புகள் நல்லா வேலை செய்யும். மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல தடைப்பட்டு ஏற்பட்டுச்சுனாக்கா அதனால பக்கவாதம் வரலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு பிபி அதிகமாகி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டாலும் பக்கவாதம் வரலாம். சோ மெயினான ரெண்டு ரீசன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு ரத்த குழாய் அடைப்பு, அதனால வரலாம். அது பேரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா மூளையில ரத்த கசிவு ஏற்படுறதுனால மூளையில இருக்க நரம்புகள் செயலிழந்து போறதுனால ஸ்ட்ரோக் வரலாம். அது பேர் ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைதல் எதனால ஏற்படுது, இல்ல அடைப்பு எதனால ஏற்படுது? உணவு பழக்கங்கள் அதுக்கு காரணமா, இல்ல வயது அதிகமாகிறது தான் அதுக்கான காரணமா சார்? இந்த ரத்த குழாய் அடைப்பு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏஜ் ஆகும்போது நார்மலாவே இந்த ரத்த குழாயில கொலஸ்ட்ரால்ஸ் டெபாசிட் ஆகலாம். அப்படி கொலஸ்ட்ரால்ஸ் டெபாசிட் ஆச்சுனாக்கா வயதாக இந்த கொலஸ்ட்ரால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பு ஏற்பட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போச்சுன்னா சடனா அந்த ரத்த குழாய் கட் ஆகிறதுனால ஃபுல்லா கட் ஆகலாம். சோ அதனால மூளைகள் செயலிழந்து போகலாம். சக்கரை வியாதி, சுகர் சொல்றாங்க இல்லைங்களா, அது ரொம்ப காமன். பிபி, பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு இருந்தனாக்கா அதனாலயும் வரலாம். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட் கொலஸ்ட்ரால், அந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுனாலும் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம இன்னொரு நமக்கு சொசைட்டில காமனா இருக்க தீய பழக்கங்களான ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அது மாதிரி பண்றதுனாலயும் இது மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட்ல உருவாகிற ரத்த கட்டி ஹார்ட்ல இருந்து பரவி மூளைக்கு போயிட்டு அடைப்பு ஏற்பட்டு அது மாதிரி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஜரான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சுகர், பிபி அண்ட் தென் கொலஸ்ட்ரால், இந்த ரீசன்ஸ்னால வரலாம். இது இல்லாம ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அது மாதிரி ரிலேட்டடான ப்ராப்ளம்னால வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னாலையும் இது மாதிரி வரலாம். பொதுவாவே இந்த ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் காமனா பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க, நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நார்மலா காலையில நைட்டு படுக்க போயிருப்பாங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்தாங்கன்னாக்கா கை கால் தோண்டு போயிடும், வராது. அதுதான் ஒன் ஆஃப் த ரொம்ப காமனான சிம்டம். அதாவது ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னாக்கா
நல்லா இருக்கவங்க திடீர்னு கை கால் சைடுல இருந்து போறது, ஒரு பக்கம் கையோ இல்ல ஒரு பக்கம் காலோ இல்ல ரெண்டுமே கூட சைடுல இருந்து போகலாம். இது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். பேசும்போது பேச்சு குளறது, தென் வாய்க்கோணல் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். இதெல்லாமே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில மணி நேரங்கள்ல டெவலப் ஆகும் ஸ்ட்ரோக்ல. இதுதான் ஒன் ஆஃப் த காமன் அறிகுறி. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் உடம்பு மட்டும் மறுத்து போறது, தலையில இருந்து ஆரம்பிச்சு கை கால் இடுப்பு மட்டும் ஒரு பக்கத்துல மட்டும் மறுத்து போறது ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். ஸ்ட்ரோக்னாக்கா சடனா நல்லா இருக்கவங்க சடனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். இது இல்லாம மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா வேற சில இதுல என்னென்ன அறிகுறிகள் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா நடக்கும்போது தள்ளாட்டம் ஏற்படும், ஒரு பக்கமா சாயறது, அது மாதிரி இல்ல ஒரு சிலருக்கு நடுக்கும், அது மாதிரி கூட வரலாம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். இப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? முன்னாடியே வந்து இவங்களுக்கு இருக்கு, சிறிய அளவுல ஏதாவது மூளைக்கு போற நரம்புல வந்து கட்டிகள் இருக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இயர்லியர் சிம்டம்னு பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேயே யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அறிகுறிகளா வரலாம். என்னன்னா டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தொடர்ந்து அடைப்பு ஏற்படாம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு மணி நேரம் மட்டும் அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகுனாக்கா அந்த ஒரு பக்கம் கை கால் வந்து சைடுல இருந்து போகலாம், கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கும். இது ஒன் ஆஃப் த காமன் சிம்டம் இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி. பட் ஆனா எல்லாருக்குமே இது மாதிரி அந்த அறிகுறிகள் இருக்குன்ற அவசியம் கிடையாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா சுகர் பிபி இருக்கிறவங்க எப்பயுமே அதை நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா வராம தடுக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த சிம்டமே இருக்காது, பிபி சுகருக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க, சரியா மாத்திரை எடுக்காதனால திடீர்னு இது மாதிரி கை கால் வராம போகலாம். அதுக்கு முன்னாடியே என்னென்ன அறிகுறிகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மயக்கம், இல்ல வந்து வாமிட்டிங், இல்ல ஏதாவது தள்ளாட்டம், நடுக்கும், அது மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா இயர்லியரா போயிட்டு நியூராலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணிட்டு பிபியும் சரி சுகரும் கண்ட்ரோலா வச்சாங்கன்னாக்கா பின்னாடி இது மாதிரி ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாமே தவிர டைரக்டா முன்னாடியே ரொம்ப சிவியரான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் தான் இருக்கும். சோ அதை நீங்க ஆரம்பத்திலே பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெகனைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். அது மாதிரி இப்போ இந்த கால் வந்து பெரிய முதியோர்கள்லாம் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போது கால் வந்து மறுத்து போயிடுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல சார், அது வந்து ஸ்ட்ரோக்குக்கான ஒரு விதமான அறிகுறியா இல்ல அது வந்து வித்தியாசப்படுமா சார்? இது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கால் மறுத்து போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா, ரெண்டு கால் பக்கமும் மறுத்து போகிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதியோட அறிகுறிகள். அதை பத்தி நான் டீடைலா பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியும் சார்? யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராவர்ப் இருக்கும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தவிர்க்கிறது தான் வந்து சிறந்த வழி. சோ ஸ்ட்ரோக்குடைய மெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ப்ரிவென்ஷன்னா வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் வந்து சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கணும். சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சுகர் எப்பயும் 180 160 வச்சுக்கிட்டோம்னாக்கா சுகர் அதிகமாயிட்டு மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைபடுறதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிபியும் கண்ட்ரோலா வச்சுக்கணும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா பிபி வந்து 140 80 இல்ல 90 கீழே கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பிபினால வர ஸ்ட்ரோக்ஸை நம்ம தடுக்கலாம். இதுதான் வந்து சிறந்த வழி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் கண்ட்ரோலா வச்சுக்கணும். சப்போஸ் ஆரம்பத்திலேயே கொலஸ்ட்ரால் இருக்குனாக்கா நம்ம கொலஸ்ட்ராலுக்குரிய மாத்திரை போட்டு அது கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம்னாக்கா பிற்காலத்துல ஸ்ட்ரோக் மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. இது இல்லாம தீய பழக்கங்களான ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருந்ததுன்னா படிப்படியா குறைச்சு டோட்டலா ஸ்டாப் பண்றது பெர்மனன்ட் ரெமெடிஸை கொடுக்கும். இது ஒரு வழி. இது இல்லாம ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மக்களிடையே இன்னும் அந்த அவேர்னஸ் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா வந்து ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் இருக்கு. டைமஸ் நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமஸ் நியூரான்னா என்னன்னாக்கா மூளையில இருக்க பிரெயின் செல்ஸோட பேர் தான் நியூரான். அந்த நியூரான்னாக்கா மூளையில இருக்க நரம்பு செல்ஸ் தான் வந்து நியூரான். அதுதான் வந்து நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு மூளையோட நம்மளுடைய கை கால் அசைவுக்கு உணர்ச்சி கொண்டு போறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான செல் அது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரத்த ஓட்டம் தடைப்படும் போது எவ்வளவு டைம் டிலே ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நரம்பு செயலிழந்து போயிடும். ஒன்ஸ் அந்த நரம்பு செயலிழந்து போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அக்ரெசிவா நம்ம ட்ரீட் பண்ணாலும் அதனுடைய பலன் வந்து ரொம்ப சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ ஸ்ட்ரோக்னு நீங்க ரெகனைஸ் பண்றீங்க, இந்த மாதிரி கை கால் தோண்ட போகுது ஆரம்பத்திலேயே வந்து பாக்குறீங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்லயே பாக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க எர்லியராவே நீங்க பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்கா நரம்பு டாக்டர் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போனீங்கன்னாக்கா அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ள ஐவி த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூளையில ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து கொடுத்தனாக்கா அந்த அடைப்பு வந்து அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்க போயிட்டு ரீச் ஆயிட்டு அந்த மருந்து ஆரம்பிச்சாக்கா அந்த ரத்த குழாய் அடைப்பு வந்து கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த மருந்து கொடுத்து அதிகம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு வந்து சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ரத்த ஓட்டத்தை கிளியர் பண்றதுக்குரிய நார்மல் மாத்திரைகள் கொடுக்கற மாதிரி இருக்கும்.
அப்புறம் இன்னொரு மெயின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த கை கால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு பிசியோதெரப்பி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாப்புலேஷன்ல மக்கள் வந்து வெறும் மாத்திரையை தான் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் என்னதான் நம்ம அட்வைஸ் பிசியோதெரப்பி சொன்னாலும் அதுல வீட்டுல அவங்க சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ சின்ன குழந்தைக்கு எப்படி பிறந்த உடனே நம்ம நடக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறோமோ அதே மாதிரிதான் ஸ்ட்ரோக் வந்துட்டாலும் மூளையில இருக்க செல்ஸ் எல்லாம் செயல் எழுந்துடும். சோ அதை திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பிசியோதெரப்பி கை கால் எக்ஸசைஸ் இந்த எல்லோ கலர் பந்து மாதிரி இருக்குங்களே அது கையில கொடுத்து கை காலை மடக்கி விடுறது இந்த எல்லா ஜாயிண்ட்டையும் நம்ம பிசியோதெரப்பி பண்ணாக்க ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு சிலருக்கு 2-3 நாள்ல இருக்கலாம், ஒரு சிலருக்கு 3 மாசம் 6 மாசம் கூட ஆகலாம். சோ அதனால மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ல பெட்டர் அது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனே தவிர சோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னதான் அக்ரெசிவா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது அந்த லெவலுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் நம்ம சொல்ல முடியாது. சோ பெட்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் தி ஸ்ட்ரோக். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி. ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.